வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான காடை பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் காடை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 7-8 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, 10-15 பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் பட்டை, ஒரு 4-5 முந்திரி, 1/4 டீஸ்பூன் ரோஸ் பெட்டல்ஸ், 1/4 டீஸ்பூன் கல்பாசி, இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1/2 கைப்பிடி புதினா இலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காடையை இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோன்னே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் குக்கர் சும்மா மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் காடை கொஞ்சம் நல்லா வேகும். சும்மா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காடை ஆஃப் குக் ஆகிருக்கு, பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். இதில் நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்திக்கலாம்.
2 டம்ளர் ரைஸ்க்கு 3.5 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். 2 3 அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் நமக்கு பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நல்லா வரும். தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம பிரியாணி இப்போது நல்லா ரெடி ஆயிருச்சு. காடை நல்லா வெந்திருக்கு. பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.